வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 8 சனிக்கிழமை மார்ச் 21, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உலக அமைதிக்காக நாள்தோறும் 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதியை கடைபிடித்து தொழில் நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாய் திகழும் அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. தென்காசியில் 26 மாணிக்கங்களை கண்டறிந்த காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர் ஸ்ரீகணேஷ். சமூக உணர்வு, சமூக பொறுப்புள்ள மாணவர்களைத்தான் நல்லூர் வட்டம் மாணிக்கமாக பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கம்தான் காஞ்சிபுரம் ஸ்ரீகணேஷ். 2022ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது டாக்டர் PSS பள்ளியில் கண்டறியப்பட்ட அன்றைய மாணிக்க மாணவர் ஸ்ரீகணேஷ் தற்போது காஞ்சிபுரம் லூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்துக்கொண்டு கலாம் ஜோதி மாணவராக நல்லூர் வட்டத்தின் 56வது துறையான 3 மணி நேர அதிரடி சேவைத்துறையின் மாநில பொறுப்பாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். தாம் மாணிக்க மாணவராக கண்டறியப்பட்டதிலிருந்து தொடர்ந்து தமது படிப்புடன் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளில் ஈடுபாட்டுடன் பங்களித்து வந்ததினால் கிடைத்த பயிற்சி அனுபவம் காரணமாக 19 இரவு காஞ்சிபுரத்தில் இருந்து தன்னந்தனியாக புறப்பட்டு நேற்று காலை தென்காசி மாவட்டம் கடையம் சென்று 2 அரசு பள்ளிகளில் காலை 48 மாணவர்கள், பிற்பகல் 46 மாணவிகளுடன் சுமார் 2 மணி நேரம் கலந்துரையாடல் செய்து சத்திரம் பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 11 மாணிக்க மாணவர்களும், சத்திரம் பாரதி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 15 மாணிக்க மாணவிகளையும் கண்டறிந்து இரவு அங்கிருந்து புறப்பட்டு 21 இன்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்தார். இளைய சமூகம் பற்றி நாடே நம்பிக்கை இழந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஸ்ரீகணேஷ் என்ற கலாம் ஜோதி கல்லூரி மாணவரின் இச்செயல் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் நம்பிக்கை என்கிறார் நல்லூர் வட்டம் மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா. மாணவர்கள் மட்டுமின்றி தலைமை ஆசிரியை மீரா, தலைமை ஆசிரியை ராமலட்சுமி, சூரியகுமாரி, வணிகவியல் ஆசிரியர் சங்கர் நாராயணன் ஆகியோரும் கலந்துரையாடலினை கண்டு வியந்ததாகவும் நல்லூர் வட்டத்தின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி, தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சோமசுந்தரம் உடன் இருந்தனர் என்று ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இன்றைய நம்பிக்கை செய்தி. சிவகங்கை மாவட்டம் மண்டலம் அதிக இடம் பிடித்துள்ளன. 11ஆம் வகுப்பு மாணிக்க மாணவர் மனோஜின் சமூக பொறுப்பு. காரைக்குடி அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர் மனோஜ் தமக்கு ஓட்டு போடும் வயது இல்லை என்றாலும் விழிப்புணர்வு பெற்ற மாணவர் என்பதால் நல்லூர் வட்டம் வெளியிட்டுள்ள எங்கள் வாக்கு நாட்டினை வழி நடத்தும் தகுதி படைத்த தலைவனை கண்டறிந்து பொறுப்பை வழங்குவதற்காக எங்கள் வாக்கு விற்பனை கள்ள என்ற போஸ்டரையும் கூடவே அரசமைப்பு சாசன முகப்புரையையும் தங்கள் தேநீர் கடையில் ஒட்டி நூற்றுக்கணக்கான மக்களை சிந்திக்க வைத்துள்ளார். கல்வியில் முதன்மை, தனித்திறன், நற்பண்பு, தலைமைத்துவம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை தமது இயல்பாக ஆக்கிக்கொண்ட மனோஜ் மாணவர்களில் மாணிக்கம்தான். மாணிக்க மாணவர் மனோஜினை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் அபிராமி ஹரிசுதன் தம்பதியினர், சிவக்குமார் சுகுணா கிருஷ்ணமூர்த்தி தம்பதியர், ஜெராக்ஸ் கடை பிரியா, நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, வினோத்குமார், காஞ்சிபுரம் மாணவி ரிதன்யா ஆகியோர் எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற போஸ்டரை வீடு, கடை வாசலிலேயே ஒட்டி வைத்து அதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற குடிமக்கள் என்பதனை பறைசாற்றி வருகின்றனர். பாரம்பரிய விவசாயத்திலும் களமிறங்கிய மாணிக்க மாணவர் விஷ்ணு. அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணிக்க மாணவர் விஷ்ணு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளில் கரைந்து போனதால் சமூக சிந்தனை, சமூக பொறுப்பு காரணமாக பள்ளி கல்வியில் முதன்மையாக இருப்பதோடு மினி செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தியதுடன் நிற்காமல் தற்போது தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் விளைநிலத்தை புதுப்பித்து இயற்கை விவசாயத்திற்கு தயாராகி வருகிறார். ஸோ எங்ககிட்ட கண்ணுக்குட்டி 3 கண்ணுக்குட்டி, 5 பெரிய மாடு பசுமாடு இருக்குது. எங்ககிட்ட ஆட்டுக்குட்டி 19 ஆட்டுக்குட்டி இருக்குது. கோழி ஒரு 15 கோழி இருக்குது.
அதன் முதல் கட்டமாக மண்ணினை ஈரப்படுத்தி உழவு செய்து பதப்படுத்தி இயற்கை உரம் மூலம் ஊட்டச்சத்து தோட்டம் உருவாக்கும் முயற்சியில் களமிறங்கி உள்ளதற்கு நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தாம் இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்து ஊக்கப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எங்கள் பொறுப்பு. பொறுப்பை உணர்ந்த அரியக்குடி மாணிக்க மாணவர்களின் ஒருங்கிணைந்த சுயமுயற்சி. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்களின் இன்றைய செய்தி. தங்கள் பள்ளியில் நடைபாதையிலும் மைதானத்திலும் சிதறிக்கிடந்த கற்களை பொறுக்கி அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஆனந்தமாக ஈடுபட்டதைக் கண்டு நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தமது மகிழ்ச்சியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார். இது மாணவர்களே சுயமாக முன்னெடுத்த பொறுப்பான செயல் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். லட்சிய ஆசிரியர் பனைக்குளம் மணிகண்டன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பனைக்குளம் பக்ருதீன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் கடந்த 4 வருடங்களாக மாணவர்களுக்கு பள்ளி பாடத்துடன் செஸ் போட்டிக்கு பயிற்சி அளித்து பள்ளி அளவில் அல்லாமல் மாவட்ட மாநில போட்டிகளுக்கும் மாணவர்களை அழைத்துச் சென்று பங்கெடுக்க வைத்து வருகிறார். இதனால் மாணவர் சேர்க்கையும் அதிகரித்து வருவதாக 5ஆம் வகுப்பு ஆசிரியர் மணிகண்டன் தெரிவிக்கிறார். ஆர்வமுடைய மாணவர்களுக்கு தாளக்கருவி தம்பூரின் கற்றுக் கொடுத்து இசைக்குழுவையும் உருவாக்கி உள்ளதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை வலுப்படுத்த உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இரத்த தானத்தை நமது நாட்டின் சமூக கலாச்சாரமாக்க நாளை மார்ச் 22 ஞாயிறு சென்னையில் காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவிருக்கும் ஒரு நாள் முகாமில் கலந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9847700802. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பஞ்சாயத்து தலைவரை தென்னரசு சிவகுமார் அவர்களை பாராட்டச் சென்ற திருவள்ளூர் மாவட்ட நல்லூர் வட்டம் குழு இந்தியாவிலேயே நீர் மேலாண்மைக்காக 3வது இடம் பிடித்து விருது வாங்கிய திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் கிராமம் பஞ்சாயத்து தலைவர் திரு தென்னரசு சிவகுமார் அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட வார கூடுதலில் இவரை பற்றிய தகவல் தெரிவித்தபோது அவரை அவரது இல்லம் சென்று பாராட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இ-சேவை மாநில பொறுப்பாளர் திரு தேவராஜு, பரவத்தூர் திரு சந்திரசேகர் தனது மனைவியுடன், திரு பாபு பார்வையற்றவர், திரு உமேஷ் ஆகியோர் தென்னரசு சிவகுமார் இல்லம் சென்றனர். அப்போதே தென்னரசு சிவகுமார் தனது கிராமம் கிராமியமாக உருவாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்து கொண்டார். இந்த கிராமத்தில் குறுங்காடு அமைத்தல், பனை விதைகளை நடுதல், விதைகளை தூவி மரக்கன்றுகளை உருவாக்குதல், கிராமம் முழுவதும் நீர் உறிஞ்சு குழாய் அமைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல், சுற்றுப்புற தூய்மை பராமரிப்பு, குப்பை மேலாண்மையின் மூலம் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து உரமாக பயன்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இன்னும் 3 ஆண்டுகளில் தனது கிராமம் தற்சார்பு முன்மாதிரி கிராமமாக உருவாகும் என நம்பிக்கையுடன் பாலாபுரம் கிராம பஞ்சாயத்து தலைவர் தென்னரசு சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.